இப்ப சாம்பார் எப்படி செய்யறான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்ப என்ன சமையல் பார்க்க போனா சாம்பார் தான். பாருங்க எப்படி செய்யணும் வாங்க பார்க்கலாம். காய் முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய், கேரட்டு, பீன்ஸ் எல்லாமே சேர்த்து வேக வச்சிருக்கேன். பாசி பருப்பு கூட இப்ப வெந்துக்கு. இப்ப இதை தாளிக்க தான் போறோம். பாருங்க, எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்திருக்கேன். கடுகு போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம், கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டு ஃப்ரெண்ட். நாங்க சைடு காய் வேக வச்சோம்ல, அது வெந்துக்கிறதுக்கு இப்ப வெந்து முடிச்சிருச்சு. தாளிச்சுதான் ஊத்த போறோம் தனியா. கூட லைட்டா புளி போட்டுக்கோங்க. புளி ஒரு 2 இது மட்டும் எடுத்து கரைச்சி ஊத்திக்கோங்க, அப்பதான் நல்லா இருக்கு சாம்பாருக்கு. வெங்காயம் வதங்கட்டு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ள வெந்துச்சுல காய்க்கு மசாலா பொடி சேர்த்துக்கலாம். பாருங்க காய் வெந்துருச்சு. வாழைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய் இந்த மாதிரி சாம்பார் வச்சா சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க யாராவது இந்த மாதிரி சாம்பார் வைப்பீங்கன்னு சொல்லி. இப்போ வாங்க வெங்காயம் வதக்கிக்கிறதுக்கு இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். இந்த சுட்டியை நறுக்கி வச்சுட்டு வதங்கட்டு ஃப்ரெண்ட். நாங்க அரைச்சி மசாலா அப்படியே யூஸ் பண்ணுவோம். அதுக்கு வந்து பாருங்க, இது கூட இப்ப மசாலா பொடி 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். கலந்தாச்சு. தேங்காவும் பூண்டும் அரைச்சு வச்சிருக்கேன். இப்ப அதை உள்ள சேர்த்துக்கலாம். வாங்க, இப்ப அரைச்சதை உள்ள ஊத்தியாச்சு. தேங்காவை பாருங்க, தேங்காய் அரைச்சு ஊத்தியாச்சு. சாம்பார் சாப்பிட டேஸ்டா இருக்கு ஃப்ரெண்ட். லைட்டா கொதிக்கட்டும். நல்லா வதக்கிக்கிறோம்ல, அதை உள்ள சேர்க்க போறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கட்டும். இது யாராருக்கு எங்க சேனலை பிடிக்குமோ, எத்தனை பேர் எங்க சேனலை பாக்குறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை பேர் வீடியோ பாத்துக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல ரிப்ளை பண்ணிருங்க, மறந்துடாதீங்க. நானும் எத்தனை பேர் பாக்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மசாலா பொடி சேர்த்து தேங்காய் அரைச்சோம்ல, அவெல்லாம் கொதி வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை வதக்குனதை இப்ப உள்ள சேர்த்துக்கலாம். பூண்டு அரைச்சு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால லைட்டா பெருங்காயம் பொடி போட்டுக்கலாம். நாங்க வந்து பூண்டு தான் எப்போதும் கொஞ்சம் அதிகமா சேர்ப்போம். நீங்களும் அதே ட்ரை பண்ணுங்க. பிள்ளைகள் பசியில இருந்து எல்லாமே தூண்டும். இஞ்சியும் கண்டிப்பா சேர்த்துக்காங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கொதிச்சிருச்சு. ஸ்டேஜ்ல வதக்கணும்ல, அதை உள்ள சேர்த்துக்கலாம். பாருங்க கொதிச்சிருச்சு. அவ்வளவுதான், தாளிச்சு ஊத்தியாச்சு. தாளிச்சு ஊத்தியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார் ரெடி. உங்க வீட்டுல இன்னைக்கு என்ன சமையல்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க.